அன்பிற்கினிய உறவுகளே, எல்லா வளங்களும் நலமும் பெற்று வாழ்க வளர்க வெல்க ஓங்குக என்று வாழ்த்தி வணங்குகிறேன். குலதெய்வம் குலதெய்வம்னா என்ன? ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு தெய்வம் இருக்கிறது. அந்த குலத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மனித உயிர்கள் சிறு தெய்வங்கள் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட சிறு தெய்வங்கள் ஆதி காலம் முதற்கொண்டு இக்காலம் வரை குலதெய்வமாக வழிபாட்டுக்கு உரிமைகளாக இருக்கின்றன. இந்த குலதெய்வ வழிபாடு என்பது நாம் எந்த இடத்தில் பிறந்து வளர்ந்து இருக்கின்றோமோ, அதாவது பூர்வீகம்னு சொல்லுவோம், அந்த பூர்வீக இடத்தில் தான் பொதுவாக அந்த குலதெய்வம் என்பது இருக்கும். அதற்கு அடிப்படை காரணம், அன்றைக்கு மக்கள் வாழ்ந்த காலம் விவசாயம், விவசாயத்தை தொடர்ந்து நடக்கக்கூடிய பணிகள் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளை சுற்றியே அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த பகுதியை காப்பாற்றக்கூடிய விதமாக அல்லது அந்த குலத்தை குடும்பத்தை காப்பாற்றப்படும்படியாக அல்லது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் விதமாக ஒரு உயிரானது தன்னை அர்ப்பணிக்கின்ற போது அந்த உயிர் சார்ந்த குடும்பங்கள், உறவுகள் அந்த உயிரை ஒரு தெய்வமாக, குலதெய்வமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில், அவசர காலத்தில் குலதெய்வம் எங்க இருக்கிறது என்பது கூட தெரியாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறை என்பது அவசர கதியில போயிட்டு இருக்கு. அன்றைக்கு பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை எல்லா நிகழ்வுகளுக்கும், சுப நிகழ்வுகள், அசுப நிகழ்வுகள், வழிபாட்டு முறைகள், பண்டிகைகள், திருவிழாக்கள் என்று அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் தங்களது குழந்தைகளை அழைத்து கொண்டு அவர்கள் அதை அறிமுகப்படுத்தி, சொந்த பந்தங்களை அறிமுகப்படுத்தி, தெய்வங்களை அறிமுகப்படுத்தி, வழிபடும் முறைகளை அறிமுகப்படுத்தி அவர்கள் குழந்தைக்கு சொல்லி வந்தார்கள். இன்றைக்கு காலத்தின் சூழ்நிலையில் நாம் பிறந்த இடத்தை விட்டு கல்விக்காகவோ, தொழிலுக்காகவோ, வாழ்க்கைக்காகவோ வெளியிடங்கள் நாம் பெயர்ந்து செல்கின்ற போது இந்த நடைமுறை என்பது பின்பற்றப்படாத காரணத்தினால நம்மளுடைய குழந்தைகளுக்கு குலதெய்வம் எது என்று தெரியவில்லை. அப்ப குலதெய்வம் ஏன் முக்கியம்? அந்த குலதெய்வ வழிபாடு என்பது ஏன் அவ்வளவு முக்கியமாக கருதப்படுகிறது? வருடத்திற்கு ஒரு முறை அந்த குலதெய்வம் எந்த குலத்திற்கான தெய்வமோ அந்த குலத்து மக்களுடைய வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு, அது சைவமாக இருக்கலாம், அசைவமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த அடிப்படையில் தான் அந்த பூஜை முறைகள் என்பது அமைந்திருக்கும். அப்போ பூர்வீகத்தில் நாம் பிறந்த இடத்தில் இருந்தால் தினமும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர முடியும். ஆனால் இடம்பெயர்ந்த காலத்தினால, நம்முடைய கால சூழலின் காரணமாக நாம் தினமும் செல்ல முடியவில்லை என்கின்ற காரணத்தினால வருடத்திற்கு ஒரு முறை பங்குனி உத்திரம் அன்றோ அல்லது சிவராத்திரி அன்றோ அல்லது அமாவாசை தினங்களிலோ அல்லது பௌர்ணமி தினங்களிலோ குலதெய்வத்திற்கு சென்று அதை வழிபட்டு அதற்கான பூஜை முறைகளை செய்து குடும்பத்தோடு செல்ல வேண்டும். அப்படி குடும்பத்தோடு செல்லும் பொழுதுதான் நம்மளுடைய சந்ததியினருக்கும் அந்த தெய்வத்தை பற்றிய
ஒரு விழிப்புணர்வு என்பது நமக்கு ஏற்படுகிறது. குலதெய்வத்திற்கு நாம் நமது உயிராக அந்த தெய்வத்தை பாவித்து அதற்கான வழிமுறைகளிலே நமது படையலை நாம் படைக்கிறோம். அது சைவமாக இருக்கலாம் அல்லது அசைவமாக இருக்கலாம். உயிர் பலி கொடுத்து, ஆடு கோழிகளை பலி கொடுத்து, பன்றி இவைகளை பலி கொடுத்து அந்த தெய்வத்திற்கு நாம் படைக்கிறோம். அதே நேரத்தில் பொங்கல் வைத்து அந்த பொங்கல் அந்த பலி செய்யப்பட்ட அந்த இறைச்சி மாமிசம் இவைகளை கொண்டு அதற்கு படையல் கொடுத்து அதை மகிழ்வித்து நாம் நமது கோரிக்கைகளை அந்த தெய்வத்திடம் சொல்லி நாம் வணங்கி வருகின்றோம். குலதெய்வம் என்பது குலம் காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்ற காரணத்தினால நாம் எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் நம் இல்லங்களில் நடக்கக்கூடிய சுப காரியங்களில் முதன்மையாக அந்த தெய்வத்திற்கு சொல்லிட்டு தான் அல்லது அந்த தெய்வத்தின் உத்தரவு பெற்றுதான் நாம் நமது காரியங்களை துவக்குகிறோம். இதுதான் அடிப்படை. ஆகவே நம்மளுடைய கடமை என்பது நாம் வழிபடுவது மட்டுமல்ல, நமது சந்ததியினருக்கு, நமது குழந்தைகளுக்கு, நமது உறவுகளுக்கு இந்த வழிமுறைகளை நாம் சொல்லிக் கொடுக்கின்ற போது நம்மளுடைய காலத்திற்கு பின்னால நம்மளுடைய குழந்தைகள் அந்த வழிமுறையை பின்பற்றி அந்த வழிபாட்டு முறையை செய்வதற்கு அது உதவிகரமாக இருக்கிறது. அதே போல நம்மளுடைய நாம் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடங்களிலே குலதெய்வம் படமாக இருந்தாலும் சரி அல்லது அதனுடைய நினைவாக திருநீரு குங்குமம் இப்படிப்பட்ட அடையாளங்களாக இருந்தாலும் சரி அதை நாம் பூசிக்கொண்டு நாம் தூக்கக்கூடிய காரியங்களில் நமது குலதெய்வம் நமக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில நாம் ஒவ்வொரு நாள் பொழுதையும் நாம் துவக்குகின்றோம். ஆகவே குலதெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவசியமான, தேவையான, முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.